ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்மளோட ஏஎல்பி சீரீஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம ஏஎல்பி சைக்காலஜி சிபிஐடி இருக்கு இல்லையா, அதோட செக்ஷன் டெஸ்ட்டை ஒன்று நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி உன்னோட கான்செப்ட் வீட்ல எல்லாம் போட்டிருந்தோம். அதில் பார்த்தா இந்த தாட்டி வந்து நம்ம வாட்ச் டேபிள், அதாவது அந்த கிளாக் இருக்கு இல்லையா, ஃபாலோவிங் டைரக்ஷன், அந்த இதை வந்து நம்ம போடுறோம். இல்ல ஆல்ரெடி போட்டது தான் இருக்கும். சில பேர் வந்து முடிச்சிருப்பீங்க. முடிச்சவங்களுக்கு வந்து இது பெருசா தெரியாது. புதுசா பார்க்குறவங்க யாரா இருந்தா, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப தான் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அப்படின்னா, இல்ல இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்றாங்க. டைம் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு சில செக்ஷன்ல அதாவது சில செக்ஷன் டெஸ்ட்ல வந்து டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. எந்த கொஸ்டின்ட்ட வந்து டவுட் இருக்கோ, அத வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் சரிங்களா? நார்த் ஈஸ்ட்ல இருந்து டிராவல் பண்ணணும். நார்த் ஈஸ்ட் எங்க இருக்கு இதுல? இங்க இருக்குதுங்க நார்த் ஈஸ்ட். ரைட் ஹேண்டலி அப் டு சவுத் வெஸ்ட். இங்க இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் வரையும் வரணும். ரைட் ஹேண்ட் சரிங்களா? ரைட் ஹேண்ட்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். விச் நம்பர் ஹஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த பார்ட்? இந்த பார்ட்ல எந்த நம்பர் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? அதாவது எது தொடர்ச்சி அதிகம் வந்திருக்கு பார்க்கணும். சரிங்களா? இல்ல 5 வந்திருக்கா? இதுலயும் 5 வந்திருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் 5. புரிஞ்சா? கொஸ்டின் ஒரு இதுக்கு அழைக்கிற மாரி இருக்கு. ஓகே. இந்த இது பாருங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் சவுத் டிராவல் ரைட் ஹேண்டலி அப் டு நார்த் ஈஸ்ட். அதாவது இந்த சவுத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த வழியா நார்த் ஈஸ்ட் வரையும் வர சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னா G4 சரிங்களா? இனிமேல் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் வுட் பி த நம்பர் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் ஆர் இன் த பார்ட்? அதாவது இந்த பார்ட்ல வந்த வழியில எது ஆல்பபெட்டிக்கலி கடைசி ஆர்டர்னு பார்க்கணும். ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட்னா இப்போ ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், பின்றது செகண்ட் லெட்டர், சின்றது தேர்ட் லெட்டர் இல்லையா? அப்போ இந்த வழி வந்த வழியில எது கடைசி ஆல்பபெட் பாருங்க. எம்ன்றது கடைசி ஆல்பபெட்டா? ஏன்னா எம் 13 இல்லையா? ஸோ அதான் கடைசி ஆல்பபெட். ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்றோம். வாட் வுட் பி த நம்பர் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் ஆர்டர் இந்த பார்ட்? இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? 3 இருக்கா? நம்மளுக்கு ஆன்சர் 3. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டிராவல் லெஃப்ட் ஹேண்டட்லி. சவுத் வெஸ்ட்ன்றது இங்க இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த பக்கம் போணுமா? ஓகே. அப் டு நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் இங்க இருக்கு. இதுவரையும் நம்ம வரணும். சரிங்களா? இதுவரையும் நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த மிடில் நம்பர் இந்த பார்ட்? மிடில் நம்பர் யார் இதுல? F3 மிடில் நம்பரா? இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? 4 இருக்கா? அவ்வளவுதான். 4 இதுக்கான ஆன்சர் 4. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் இங்க இருக்கு. டிராவல் கிளாக் வைஸ் அப் டு சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் இங்க. கிளாக் வைஸ்னும் போது இந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து வரணும். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 3 இந்த பார்ட்? எத்தனை 3 இருக்கு பாருங்க. 1 3 2 3. ஏன்னா 3 தானே கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 3 இந்த பார்ட். ஸோ அப்போ நம்ம 2. எத்தனை 3 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால 2 ஆப்ஷன். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர் இன் த வாட்ச் டேபிள். ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர். இதுல யார் லாஸ்ட் லெட்டர் ஆல்பபெட்டிக்கலி? இப்போ ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் M4. ஓகே. டிராவல் ரைட் ஹேண்டலி அப் டு சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா இது வரையும் வர சொல்றாங்க. ரைட் ஹேண்டல்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த பார்ட்? இந்த பார்ட் வர வழியில எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? C2வா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 2 இருக்கா?
இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் த லெட்டர் ஆஃப் நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட். அதாவது இது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. லெட்டர் மட்டும். ஸோ இந்த இடத்துல எஃப், இந்த இடத்துல எம், M3 F4. ஓகேங்களா? சூஸ் ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் அமாங் தெம். இதுல யாருங்க லாஸ்ட் லெட்டர்? எம்ன்றது தான் லாஸ்ட் லெட்டர். ஸோ ஓகே. மூவ் ரைட் ஹேண்டலி அப் டு நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்னா மறுபடியும் இது வரையும் சொல்றாங்க. ரைட் ஹேண்ட் மூவ் கிளாக் வைஸ். அதில் இது வரையும் வரணும். இது வரைனா மறுபடியும் F4 வரையும். வாட் இஸ் த லாஸ்ட் நம்பர்? இதுல லாஸ்ட் நம்பர் யாரு? கடைசியா வந்து நின்று நம்ம F4ல நின்று இருக்கோம். அப்போ 4 தானே இல்ல லாஸ்ட் நம்பர். அவ்வளவுதான் இது. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஈஸ்ட் அண்ட் சவுத். அதாவது இதுல வந்து டைரக்ஷனே எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஈஸ்டையும் சவுத்தையும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல சவுத், இந்த இடத்துல ஈஸ்ட். ஓகேவா? சூஸ் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் அமாங் தெம். இதுல யார் லாஸ்ட் லெட்டர் மறுபடியும்? இதுதானே? ஓகே. மூவ் ரைட் ஹேண்டலி அப் டு செகண்ட் லெட்டர் ஃப்ரம் தட் லெட்டர். இதுல இருந்து ரைட் ஹேண்ட்ல செகண்ட் லெட்டர் வரணும். வந்துட்டோம். G4 இருக்கு. வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் தட் லெட்டர்? வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் தட் லெட்டர்? இதுக்கு ஆப்போசிட்ல எந்த நம்பர் இருக்கு? 5 இருக்கா? நம்மளுக்கு ஆன்சரும் 5 இருக்கா? ஆப்ஷன் நம்பர் 2. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் எங்க இருக்கு? இதுவா? ஓகே. டிராவல் ரைட் ஹேண்டலி அப் டு சவுத். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்ல சவுத் வரையும் வரணும் கிளாக் வைஸ்ல. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 3 இந்த பார்ட்? என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு? அதாவது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3ன்றது எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது 3ன்றது 2 இருக்கு. அவங்களே டிஜிட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து டிஜிட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பார்ட்? எது வந்து ஃப்ரீக்வன்சியா இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. இந்த பார்ட்ல 2 ஃப்ரீக்வன்சி இருக்கு. 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ அதனால டிஜிட்டை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து தெளிவா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆல் த காம்போனன்ட்ஸ் வித் ஆப்போசிட் காம்போனன்ட்ஸ். அதாவது காம்போனன்ட்ஸ்னா சொல்லியிருப்பேன். பேசிக் பார்க்கலன்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து வீடியோ சொல்லி தனியாக போட்டிருப்பேன். சரிங்களா? காம்போனன்ட்ஸ்னா இந்த A3 இதை ஃபுல்லாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. எல்லா ஆப்போசிட்ல இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் ஆப்போசிட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது சூஸ் த ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர் அமாங் தெம். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆல்பபெட்டிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். ஸோ இது எங்க வருதுன்னா சவுத்துல வருமா? சவுத்துல இருந்து A3ன்னு வரும். ஸோ இங்க இருக்கிறது என்ன போகணும்? L5 மாறிடும். ஓகே. டிராவல் லெஃப்ட் ஹேண்டலி அப் டு சவுத் ஈஸ்ட். அதாவது சூஸ் த ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர் அமாங் தேம். அதாவது எல்லா காம்போனன்ட் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆல் த காம்போனன்ட்ஸ் வித் ஆப்போசிட் காம்போனன்ட். எல்லாமே ஆப்போசிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றது A. இந்த Aல இருந்து டிராவல் லெஃப்ட் ஹேண்டலி அப் டு சவுத் ஈஸ்ட். டிராவல் லெஃப்ட் ஹேண்டலி சவுத் ஈஸ்ட்னா இதுதானே? ஃபர்ஸ்ட் லெட்டரே சவுத் ஈஸ்ட் தானே? அவ்வளவுதான். வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர்? இப்போ இங்க இருக்க லெட்டர் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? காம்போனன்ட் சேஞ்ச் பண்ணாம இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த காம்போனன்ட்டை எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்? ஆப்போசிட்ல கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? M4ம் இந்த இடத்துல F3 வருமா? ஏன்னா எல்லா காம்போனன்ட்டும் ஆப்போசிட்டா சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸாம்ல பென்னு பேப்பர்லாம் கிடையாதுனால மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம. அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி மைண்ட்ல வச்சுக்க முடியும். மறுபடியும் மறந்துரும். டைம் வேஸ்ட் பண்ணிரும். அதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர் யாரு? M4ஆ? அதாவது F3க்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல யார் வருவா? M4 வரும். அப்ப ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளுக்கு இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் இங்க இருக்கா? ஓகே. டிராவல் கிளாக் வைஸ் அப் டு நார்த். கிளாக் வைஸ்னா நார்மலா கிளாக் எப்படி சுத்துமோ அதுக்கு வரையும் நார்த் வரையும் வரணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த பார்ட்? ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இது.
லார்ஜஸ்ட் நம்பர் எது 5. இதுக்கான டிஃபரன்ஸ் யாரு 4. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 4. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆல்பபெட்டிக்கல் லாஸ்ட் லெட்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எம்ன்றதா இந்த கிளாக்ல இருக்க ஆல்பபெட்டிக்கல் லாஸ்ட் லெட்டர். டிராவல் லெஃப்ட் ஹேண்ட்ல அப் டு சவுத். லெஃப்ட் ஹேண்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரணும். எது வரையும்னா சவுத் வரையும் வரணும். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 5 இன் த பார்ட்? இல்ல எத்தனை 5 இருக்கு கேட்டா 2 5 இருக்கா, அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட்ன்றது இங்க இருக்கு. டிராவல் ரைட் ஹேண்ட்ல அப் டு ஈஸ்ட். ரைட் ஹேண்ட்லாம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஈஸ்ட் வரையும் வரணும். விச் நம்பர் ஹஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த பார்ட்? இல்ல பாத்தீங்களா, எந்த நம்பர் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கேக்குறாங்க. 4 1 இருக்கு, 2 4 இருக்கா, நம்மளுக்கு ஆன்சர் 4. மீதி எல்லாமே 1 1 தான் இருக்கு. சோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 4. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் டிராவல் லெஃப்ட் ஹேண்ட்லி அப் டு நார்த் வெஸ்ட். அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எது வரையும்னா இந்த டைரக்ஷன்ல வந்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வரையும் நம்ம வரணும். சரிங்களா, வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 2 இன் திஸ் இந்த பார்ட்? எத்தனை 2 இருக்கு பாருங்க, ஒரே 2 தானே இருக்கு. அப்ப ஆன்சர் 1. ஏன்னா அவங்க நம்பர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மென்ஷன் பண்ணலன்னா நம்ம வந்து போடலாம். மென்ஷன் பண்ணனால அவங்க என்ன நம்பர் கேட்கறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸ்ட் மூவ் ரைட் ஹேண்டலி அப் டு நார்த் வெஸ்ட். ஈஸ்ட் ரைட் ஹேண்ட்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல இருந்து போகணும். எது வரையும் பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்த இடத்து வரையும் வரணும். சரிங்களா, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 5? எத்தனை ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை 5 இருக்கு கேட்கறாங்க. ஒரு 5, 2 5, அப்போ மொத்தம் 2. ஆப்ஷன்லயே 2 இருக்கு. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் டிராவல் ரைட் ஹேண்ட்லி அப் டு நார்த் வெஸ்ட். ரைட் ஹேண்ட் சொல்லியிருக்கேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த பார்ட்? வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? போற வழியில எது ஸ்மால்? 1 ஸ்மாலா? இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? 2 இருக்கா? நம்மளுக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. ஷிஃப்ட் எவ்ரி காம்போனன்ட் ஆஃப் த வாட்ச் டேபிள் டு 1 பிளேஸ் ரைட் ஹேண்டல்லி. அதாவது ஆப்போசிட்ல இருக்க காம்போனன்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் இல்லையா, நம்ம இதுவரை ஆப்போசிட்ல இருக்கறதா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இப்போ என்ன சொல்றாங்க, இத ஒரு ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னா இங்கிட்டு வரணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. புரிஞ்சுங்களா, ஆப்போசிட் பண்ணாம கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல்லாமே எல்லா காம்போனன்ட்டையும் நம்ம பண்ண சொல்றாங்க. புரிஞ்சுங்களா, அதாவது A3ன்றது இங்க வரும், G4 இங்க வரும். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா கிளாக்கை லைட்டா ரொட்டேட் பண்ணலாமா, அதாவது இந்த நார்த் டைரக்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாம கிளாக்கை லைட்டா ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னா அதே பொசிஷனுக்கு எல்லாமே வந்துருமா. அப்போ M4ன்றது நார்த்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் இன் த கிளாக் இந்த சர்க்கிள்? சரிங்களா, வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர்? ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் யாரு? M4. அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? F3 தானே. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 3. ஏன்னா நம்ம என்னதான் ரொட்டேட் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட்லயே தான் இருக்க போகுது. சரிங்களா, அது புரியாம சொல்லணும்னா இப்போ M4 வந்து உங்களுக்கு இங்க வரும். சரிங்களா, ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்ண ரைட்ல சேஞ்ச் பண்ண M4 இங்க வந்துச்சுன்னா இது எல்லாமே A3 இங்க, G4 இங்க, இப்போ இங்க C2 வரும். அப்போ இங்க F3 வரும் இல்லையா. அப்போ M4க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? அதே தானே இருக்கு. ஏன்னா வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண சொல்லல, ஒரு டிஜிட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து வரும்.
இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் டிராவல் அப் டு நார்த் வெஸ்ட். சவுத்ன்றது இங்க இருக்கு, நார்த் வெஸ்ட்ன்றது இங்க இருக்கு. Travel up to northwest. Okay. What is the frequency of number 2 in the part? Frequency of number 2 இதுல direction mention பண்ணல. இந்த question கவனமா பாருங்க. direction mention பண்ணல. நம்ம anti clockwise ல போணுமா clockwise ல போணுமா தெரியல. ஆனா அவங்க என்ன mention கொடுத்திருக்காங்கன்னா number frequency of number 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எந்த லைன்ல number 2 இருக்கு பாருங்க. ஏன்னா 0 இருக்க வாய்ப்பே இல்ல. ஆப்ஷன்ல 0வே வராது இதுல. ஸோ அப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல, அதாவது கிளாக் வைஸ்ல போகாம ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம போற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம வந்து 2 வந்து கிராஸ் பண்ணுவோம். அப்போ 2 எத்தனை 2 இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 இருக்கா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் அட் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட்? நார்த் ஈஸ்ட் இங்க, சவுத் வெஸ்ட் இங்க. டிஃபரன்ஸ் என்ன? 5க்கு 4க்கு வித்தியாசம் ஒன்று தானே? அவ்வளோ. இப்போ இந்த கொஸ்டின் செக் பண்ணுங்களேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் அட் நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட்? ஓகே, சாரி, நார்த் வெஸ்ட் இது இல்லை. ஓகேங்களா? நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் யாரு? 1. ஓகே. அண்ட் வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரிசல்டன் நம்பர் இந்த சர்க்கிள்? அதாவது ரிசல்ட் நம்பர்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? டிஃபரன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் கிடைச்சது 1. அந்த சர்க்கிள்ல 1 எங்க இருக்கோ அதோட இன்ஃப்ரண்ட் நம்பர்ன்றது என்னன்னு கேட்கறாங்க. 2வா? 1க்கு இன்ஃப்ரண்ட்ல இருக்க 2. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் த காம்பனன்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் நார்த் அண்ட் டூ த சேம் வித் சவுத் அண்ட் வெஸ்ட். அதாவது ஈஸ்ட் நார்த் இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் காம்பனன்ட், இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் வெஸ்ட் அண்ட் சவுத். ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்ன்றது இங்கே தான், சரிங்களா? டிராவல் லெஃப்ட் ஹேண்டில் அப் டு நார்த். நார்த்னே இது வரையும் வர சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த பார்ட்? ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரு வர வழியில? ஸ்மாலஸ்ட் நம்பர் வர வழியில நம்மளுக்கு வந்து இதுதான் வருது. ஏன்னா இந்த இடத்துல காம்போனண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். காம்போனண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து A3, இந்த இடத்துல C2, சரிங்களா? அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 1 வரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல L5 வரும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த லைன்ல வரும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்ற C2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், இந்த 2. இதுக்கு இன்ஃப்ரண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டா D1. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1. ஓகேங்களா? ஆன்சர் கொடுத்துருக்காங்களா 1ன்னு? கீழே இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதோட இந்த சீரீஸ் வந்து முடிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுக்கு அடுத்து இதில் இருக்க எல்லாமே ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 50 செக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் கொண்டு வரலாம் முடிவு பண்ணியிருக்கேன். டைம் இருக்கான்னு தெரில. முடிஞ்சால் அவ்வளோ சீக்கிரம் நான் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.